அடியாத மாடு படியாது. இதுதான் பழமொழி. கதை என்னன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. அழகே அழகே எதுவும் ஒரு ஊர்ல சுப்பிரமணியன் அப்படின்னு ஒரு மனிதர் வாழ்ந்துட்டு வராரு. அவருடைய மகன் வந்துட்டு ஒரு ஊர்ல சுப்பிரமணியன் ஒரு மனிதன் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருடைய மகன் வந்து ஆனந்த். ஆனந்துக்கு அவங்க வீட்டில் வளர்க்குற பசுலே ரொம்ப பிடிச்ச பசு ஒரு குட்டி கன்று. அந்த குட்டி கன்றோட பேர் பொன்னி. இந்த பொன்னி வந்து நல்லா அந்த வீட்டிலேயே வாழ்ந்துட்டு வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பசங்களும் மேய போனாலும் இந்த பொன்னி மட்டும் மேயவே போகாது. ஏன்னா வீட்டில் இருக்க புல்லெல்லாம் அந்த பொன்னிக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் எடுத்து எடுத்து பக்கத்துலேயே கொடுப்பான். தண்ணி கூட தொட்டியில் போய் குடிக்கிறாது. எடுத்து வந்து வச்சாதான் தண்ணி கூட குடிக்கும் அந்த பசு. இப்படி ரொம்ப செல்லமாக அந்த பொன்னி வாழ்ந்துட்டு இருக்குது. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க ஆனந்த் இந்த மாதிரி ரொம்ப பாசம் அந்த கன்றுக்கு கொடுக்கக்கூடாது. பாசம் வைக்கலாம், அந்த கன்று வந்து ரொம்ப சோம்பேறியாக மாறுற அளவுக்கு நீ பாசம் வைக்கக்கூடாது. அதுவாகவே அதோடைய பசி ஆடுற அளவுக்கு போய் புல் பறித்து எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் சொல்கிறான், இல்லைப்பா அது குட்டி கன்று தானே, கொஞ்ச நாள் ஆனால் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அலட்சியப்படுத்திட்டே நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்குது. இப்போ பொன்னி வந்து ரொம்பவே பெரிய பசுவாயிருச்சு. பால் தர அளவுக்கு பெரிய பசுவாயிருச்சு. ஆனால் வந்து பொன்னி வந்து அதாவது சரியாக எந்த ஒரு வேலையும் பார்க்காது. அது வந்து போய் சாப்பிட்றது கூட அதுவாக போய் எடுத்து சாப்பிடாது. தண்ணி கூட தொட்டியில் போய் குடிக்காது. யாராவது எடுத்து வந்து ஆனந்த் எடுத்து வந்து வச்சாலோ சுப்பிரமணியன் எடுத்து வந்து வச்சாலோ தான் அந்த பசு வந்துட்டு தண்ணி கூட குடிக்கும். அப்படிங்கல அதுக்கு சரியான பால் வந்து கொடுக்குற தன்மை இல்லாமையே போயிடுச்சு. அப்போது அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ வந்து ரொம்ப பாசம் வச்சுருக்க, பொன்னி வந்து பெரிய ஆளாயிருச்சு, இனி அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஆனந்த் சொல்கிறா, அப்பா என்னால் வந்து பொன்னியை வந்து இழுத்துட்டு காட்டுக்கெல்லாம் வர முடியாது, நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ சுப்பிரமணியன் முதல் நாள் கன்று வந்து இழுக்கிறான். அந்த பொன்னி வந்து வரவே மாட்டேன்னு சொல்லிடுது. கயத்தை பிடிச்சி இழுத்தாலும் அது வரவே மாட்டேன்னு சொல்லுது. அப்போ வந்து சுப்பிரமணியனுக்கு பயங்கர கோபம். அடிக்கவும் அவனால் முடியல. ரொம்ப கோபத்தோட அன்னைக்கு பொன்னியை விட்டுட்டு போயிடறான். பொன்னிக்கு சாப்பாடு கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல. பொன்னி கத்த ஆரம்பிச்சுட்டு அப்போ ஆனந்துக்கு பாவமாக இருந்ததுனால ஆனந்து போய் மறுபடியும் எடுத்து கொடுக்குறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ ரொம்ப அதிகமாக செல்லம் கொடுத்ததுனால பொன்னி வந்து இப்போ எந்த பேச்சுமே கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அவங்க அப்பா ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணி காட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. காட்டுக்கு போனாலும் பாதி தூரத்துலேயே நடக்காது, அப்படியே நின்றுடும். ஏன்னா பொன்னி வந்து எந்த வேலையும் சின்ன குழந்தையிலேருந்தே அந்த பொன்னி காட்டுக்கு போனதே கிடையாது. அப்படிங்கிறதுனால அதுக்கு நடக்கிறதுக்கு கால் வலி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நின்றுக்கும், போகவே போகாது. இதனால் சுப்பிரமணியன் பயங்கரமாக கோவத்தில் மாட்டை தரன்னு இழுத்துட்டே போவார் கயத்தை பிடிச்சி. இதனால் மாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தது. எங்கேயுமே போகாமல் அசையாமல் அப்படியே நின்றுட்டே இருந்தது. அவங்க அப்பா சுப்பிரமணியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாட்டுக்கு தினமும் பயிற்சி கொடுக்குறாரு. தினமும் மாட்டு எடுக்கிறாரு, அடிக்கிறாரு. அப்படியே சொல்ல ஒரு வாரம் ஆகுது. அடுத்து மாடு கயிறை அவுத்தாலே என்ன செய்யுது, பின்னாடியே போகுது சுப்பிரமணியன் பின்னாடி. அப்போ ஆனந்து பார்த்துட்டு, அப்பா நான் வந்து பொன்னிக்கு நிறைய செல்லம் கொடுத்துட்டேன், அதனால தான் பொன்னி இவ்வளோ நாள் பேச்சு கேட்கல, ஒரு வாரம் உங்கள் கூட இருந்தது, மற்ற பசுகளை போல் பொன்னியும் மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. இப்போ வந்து பொன்னி கயிறை அவுத்தா அந்த முதலாளி பின்னாடியே போகும், காட்டுக்கு போய் புல்மேயும் நல்ல தண்ணி குடிக்கும், பால் நல்லபடியாக கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, அடியாத மாடு எப்போயுமே படியாது. நம்ம குழந்தைங்களுமே அப்படி தான். ஒரு டைம் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, திருப்பி சொல்லி கொடுத்தா தான் அவங்க கேட்பாங்க. 5ல் வளையாதது 50லையுமே வளைக்க முடியாது. இதுதாங்க இந்த பழமொழிக்கு அர்த்தம். இந்த மாதிரி கதைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.